ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரயில்வே எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கரண்ட் அஃபேர் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்டிபிசி எக்ஸாம் போனீங்க அப்படின்னா 40 மார்க்கு ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து கொஷின் கேட்பாங்க. அந்த 40ல் உங்களுக்கு 15 கொஷின் வரைக்கும் கரண்ட் அஃபேர்லேருந்து கேட்பாங்க. அந்த கரண்ட் அஃபேர் கூடயே ஸ்டாட்டிக் ஜிகேயும் சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா 40க்கு 20 கொஷின் இதில் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்கில் வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மேம், எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ என்டிபிசிக்கு ஸ்பெஷலாக ஒரு பேட்ச் வேறு ஆல் இன் ஒன் கோர்ஸில் கொண்டு போயிட்டு இருக்கோம். அப்கமிங்கில் வரக்கூடிய குரூப் டி எக்ஸாமுக்கு டிசம்பர் 1 நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இன்னும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் மினிஸ்ட்ரி ஹஸ் ரீசன்ட்லி என்டர்ட் into rupees 387.44 crore contract with Goa based Chowgle and Company Private Limited to procure 6 air cushion vehicles. ஓகேவா? ஸோ 6 ஏர் குஷன் வெஹிக்கிள்ஸ் வாங்குறதுக்கு கோவாவில் இருக்கக்கூடிய சவுக்லே அண்ட் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் கூட 387.44 கோடி ரூபாய் வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்புத்துறை அமைச்சகம், அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி. ஓகேவா? எக்ஸாமில் எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு கேட்பாங்க, எந்த கம்பெனி கூட இந்த அக்ரிமெண்ட்னு கேட்பாங்க, அந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்க கம்பெனி எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ கோவாவில் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்பாங்க. 387.44 crore. ஓகேவா? ஸோ கொஷினில் இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சுக்கணும். எக்ஸாமில் எப்படினாலும் கொஷின் கேட்பாங்க. ஓகே, எந்த அமைச்சகம் சமீபத்தில் 6 ஏர் குஷன் வாகனங்களை வாங்க கோவாவை சேர்ந்த சவுக்குலே அண்ட் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் 387.44 கோடி ரூபாய் ஒப்பந்தம் செய்துள்ளது? எந்த அமைச்சகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்புத்துறை அமைச்சகம். ஓகேவா? ஸோ எவ்வளோ ரூபான்னு பார்த்துக்கோங்க, எந்த கம்பெனின்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் மினிஸ்ட்ரி ஹேஸ், ஸோ உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா பாதுகாப்புத்துறை அமைச்சர் அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாருங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. விச் மினிஸ்ட்ரி ஹேஸ் ரீசன்ட்லி ஜாயின் த ஏடிபி, அதாவது ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அஸ் இட் 69th மெம்பர் கண்ட்ரி. ஓகேவா? ஸோ ஏடிபி கூட இப்போ ரீசெண்டாக ஒரு கண்ட்ரி வந்து ஜாயின் பண்ணாங்க. ஏடிபியில் ஒரு உறுப்பினராக ஜாயின் பண்ணாங்க. அது எத்தனாவது உறுப்பினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69th மெம்பர். அந்த நாட்டோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல். ஓகேவா? ஸோ எக்ஸாமில் எத்தனாவது உறுப்பினராக ஜாயின் பண்ணாங்க? இஸ்ரேல் வந்து இப்போ ரீசெண்டாக ஏடிபியில் வந்து ஒரு உறுப்பினராக ஜாயின் பண்ணாங்க. எத்தனாவது உறுப்பினராக ஜாயின் பண்ணாங்க அப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க. எத்தனாவதுன்னா 69வது உறுப்பினராக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இல்லைனா அந்த இஸ்ரேலோட கேபிட்டல் என்னன்னு ஸ்டாட்டிக் ஜிகேவா கூட இதை கேட்கலாம். ஓகேவா? ஏடிபியில் இப்போ ரீசெண்டாக 69வது உறுப்பு நாடாக வந்து இஸ்ரேல் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, சேர்ந்திருக்காங்க. இந்த இஸ்ரேலோட கேபிட்டல் என்ன, இல்லை இந்த இஸ்ரேலோட கரன்சி என்ன, இப்படியும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிக் ஜிகேவா பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா ஜெருசலேம், கரன்சி வந்து ஷேக்கல். ஓகே, ஸோ அதே மாதிரி ஏடிபியோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மாண்டலியம், பிலிப்பைன்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹூ ஹேஸ் பின் ரீசன்ட்லி செலக்டட் டு பி இண்டக்டட் இன்டு த இன்டர்நேஷனல் டென்னிஸ் ஹால் ஆஃப் ஃபேம் கிளாஸ் ஆஃப் 2025? ஸோ யார் வந்து இன்டர்நேஷனல் டென்னிஸ் ஹால் ஆஃப் ஃபேம் 2025 வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரியா ஷரபோவா. ஓகேவா? ஸோ சமீபத்தில் சர்வதேச டென்னிஸ் ஹால் ஆஃப் ஃபேமில் 2025ஆம் ஆண்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா மரியா ஷரபோவா. ஓகேவா? ஸோ இவங்க வந்து யார் அப்படின்னு எக்ஸாமில் கேட்கலாம். இவங்க வந்து ஒரு ரஷ்யன் டென்னிஸ் பிளேயர். ஓகேவா? ஸோ எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை சேர்ந்தவங்க. எக்ஸாமில் ஸ்டாட்டிக் ஜிகேவும் கேட்கலாம். மரியா ஷரபோவா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்னு கேட்கலாம். டென்னிஸ். ஓகேவா? எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்கலாம். எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. இல்லை ரஷ்யாவோட கேபிட்டல் கேட்கலாம். ரஷ்யாவோட கரன்சியும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ ரஷ்யாவோட கேபிட்டல் என்னது? மாஸ்கோ. ரஷ்யாவோட கரன்சி என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹூ வாஸ் ரீசன்ட்லி அப்பாயிண்டட் அஸ் த நேஷனல் அம்பாசிடர் ஃபார் சைபர் சேஃப்டி பை த இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் டு ப்ரமோட் சைபர் சேஃப்டி? ஓகேவா? சைபர் சேஃப்டியை ப்ரமோட் பண்றதுக்காக இப்போ ஒரு அம்பாசிடர் ஒருத்தங்களை வந்து நியமிச்சிருக்காங்க. அந்த அம்பாசிடரோட நேம் என்ன? இதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ யார் நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் தான் அவங்கள வந்து அம்பாசிடராக நியமிச்சிருக்காங்க. யார்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தானா. ஓகேவா? ஸோ இவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. சைபர் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையத்தால் சமீபத்தில் சைபர் பாதுகாப்பிற்கான தேசிய தூதராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா ராஷ்மிகா மந்தானா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ எந்த அமைச்சகத்துக்கு கீழே இந்த இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையம் வந்து உள்துறை அமைச்சகம். ஓகேவா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே தான் வருது இது, இந்த சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. நேம் த 7th வெசல் இந்த. ஸோ அடுத்து உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் அஃபேர்ஸோட மினிஸ்டர் யாரு? ஓகேவா? ஸோ உள்துறை அமைச்சர் யாருங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நேம் த 7th வெசல் இந்த ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட். ஓகேவா? ASW SWCனா என்னன்னா ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் சீரீஸ் தட் வாஸ் ரீசென்ட்லி லான்ச்டு பை த இந்தியன் நேவி அட் LNT காட்டுப்பள்ளி, தமிழ்நாடு. ஓகேவா? ஸோ இந்தியன் நேவியால எந்த இடத்துல இது பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஸ்டின்லேயே நிறைய ஆன்சர் இருக்கு. அந்த கொஸ்டினுக்குள்ளேயே எப்படினாலும் மாற்றி மாற்றி கேட்கலாம். ஓகேவா? ஸோ எத்தனாவது இதுன்னு கேட்கலாம். எத்தனாவது வெசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th வெசல் எங்கே வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில். யாருன்னா இந்தியன் நேவி. ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டின் LNT காட்டுப்பள்ளியில் இந்திய கடற்படையால் சமீபத்தில் ஏவப்பட்ட நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் தொடரின் 7வது கப்பலுக்கு என்ன நேம் வச்சிருக்காங்க? ஓகேவா? ஸோ எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில். ஸோ இந்திய நேவி அந்த நீர்மூழ்கி கப்பலுக்கான நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபை. ஓகேவா? ஸோ எத்தனாவது சீரீஸ்னா 7th. ஓகே, ஸோ எங்கே வச்சுன்னா தமிழ்நாட்டில். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் கண்ட்ரி ஹேஸ் ரீசென்ட்லி லான்ச்ட் எ நியூ குரூப் ஆஃப் சேட்டலைட்ஸ் நோன் அஸ் த யாகான் 4303 ஃபார் டெஸ்டிங் நியூ டெக்னாலஜிஸ் ரிலேட்டட் டு லோ ஆர்பிட் கன்ஸ்டலேஷன்ஸ். ஓகேவா? எந்த நாடு சமீபத்தில் குறைந்த சுற்றுப்பாதை விண்மீன்கள் தொடர்பான புதிய தொழில்நுட்பங்களை சோதிப்பதற்காக யாகான் 4303 எனப்படும் புதிய செயற்கைக்கோள்களை ஏவியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா. ஓகேவா? ஸோ அந்த யாகான் இந்த அந்த நேமை வச்சு இது சைனா ஓடுதுன்னு கொண்டு வந்துடலாம். இந்த யாகான் இன்னு இந்த மாதிரி AN அந்த மாதிரி முடிஞ்சாலே பெரும்பாலும் சைனீஸ் தான் அந்த மாதிரி வந்து செயற்கைக்கோள்கள் வந்து இது பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த செயற்கைக்கோளோட நேம் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதோட நேம் வந்து யாகான் 43. எக்ஸாமில் கேட்பாங்க யாகான் 43 செயற்கைக்கோளை வந்து எந்த கண்ட்ரி வந்து ஏவி இருக்காங்கன்னு கேட்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா. ஓகேவா? ஸோ சைனாவோட ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ சைனாவோட கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா பெய்ஜிங். கரன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யான். ஓகேவா? யான் ரென்மின்பி. அதுக்கப்புறம் வந்து பிரசிடென்ட் யாருன்னா ஜின்பிங். ஓகேவா? ஸோ இதில் மூணுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஸ்டாட்டிக் ஜிகேல. அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் ஷேர்ஸ் பார்டர் வித் சைனா? ஓகேவா? ஸோ சைனா கூட எந்தெந்த ஸ்டேட்லாம் வந்து பார்டரை வந்து தன்னோட எல்லைகளை வந்து பகிர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுவும் ஸ்டாட்டிக் ஜிகே. ஏன்னா சைனா வந்து நியூஸில் வந்திருக்கு இல்லையா? சைனா ஏவன அந்த செயற்கைக்கோளோட நேம் என்ன அது கேட்டால் கரண்ட் அஃபேர். சைனாவை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா அது ஸ்டாட்டிக் ஜிகே. ஏன்னா சைனா நியூஸில் வந்துருச்சு, கண்டிப்பாக அதோட கேபிட்டல் கேட்கலாம். அதோட கேபிட்டல் கேட்கலாம், அதோட கரன்சி கேட்கலாம், அங்கே பிரசிடென்ட் யாருன்னு கேட்கலாம். அது மாதிரி சைனா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட் கூட மாநிலங்கள் கூட தன்னோட எல்லையை பகிர்ந்திருக்கு அப்படியும் கேட்கலாம். ஸோ சைனா வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட். ஓகே, ஸோ இந்த மாநிலங்கள் கூட தன்னோட எல்லையை வந்து பகிர்ந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே எக்ஸாமில் வந்து கேட்டது. ஓகேவா? சைனா இது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சைனா வந்து எந்த மாநிலங்கள் கூட தன்னோட எல்லையை பகிர்ந்திருக்கு அப்படிங்கிறது கொஸ்டின் இருக்கும். ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், சிக்கிம், அருணாச்சல பிரதேஷ் இருக்கும். ஆட் ஒன் அவுட் மாதிரியும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. எது கூட பகிர்ந்திருக்குன்னு கேட்பாங்க. இல்லை பகிர்ந்திருக்கக்கூடிய ஸ்டேட் எல்லாமே கொடுத்துட்டு ஒன்னே ஒன்று மட்டும் இல்லாத ஸ்டேட் ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆட் ஒன் அவுட் மாதிரியும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பங்களாதேஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலங்கள் கூட வந்து எல்லைகளை பகிர்ந்திருக்குன்னா திரிபுரா, அஸ்ஸாம், மிசோரம், வெஸ்ட் பெங்கால், மேகாலயா. அதுக்கான கோட்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் AM PM. ஓகேவா? ஸோ டைம் AM PMனு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ பங்களாதேஷ் வந்து எந்த மாநிலங்கள் கூட தன்னோட எல்லையை பகிர்ந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா பஞ்சாப், குஜராத், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ராஜஸ்தான் கூட தன்னோட எல்லைகளை வந்து பகிர்ந்திருக்கு. இப்போ நேபாள் பார்த்தீங்கன்னா சிக்கிம், உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால், உத்தரகாண்ட். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நேபாள் வந்து எந்த ஸ்டேட் கூடலாம்னா சுப்புன்னு ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா எஸ்னா சிக்கிம், யூனா உத்தரப்பிரதேஷ், பினா பீகார், டபிள்யூனா வெஸ்ட் பெங்கால். ஓகேவா? ஸோ அதுக்கு பெங்கால் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பிஏ ஞாபகம் வச்சுக்கோங்க, யூனா உத்தரகாண்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹவு மெனி ஸ்போர்ட்ஸ் வில் ஃபீச்சர்
feature in the 23rd edition of Commonwealth Games 2026 in Glasgow, Scotland. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டு 2026 23வது பதிப்பு. ஸோ இது எத்தனாவது பதிப்புன்னு கேட்பாங்க. இந்த காமன்வெல்த் விளையாட்டு எத்தனாவது எடிஷன்னு கேட்பாங்க. 23வது எடிஷன். ஓகேவா. ஸோ எத்தனை விளையாட்டுகள் இதில் இடம்பெறும் இதுவும் கொஸ்டினாக கேட்பாங்க. அந்த கொஸ்டினை ஃபுல்லாத்தையும் அப்படி படிச்சுக்கணும், அந்த கான்செப்ட் ஃபுல்லாகவே. ஓகேவா. ஸோ மொத்தம் எத்தனை விளையாட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 விளையாட்டுகள். ஓகே. எங்கே நடக்குதுன்னு கேட்பாங்க. அந்த காமன்வெல்த் போட்டி வந்து எங்கே நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்கோ, ஸ்காட்லாந்தில் நடக்கு. ஓகேவா. ஸோ எங்கே நடக்கு? கிளாஸ்கோ, ஸ்காட்லாந்தில் நடக்கு. எத்தனாவது எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23வது எடிஷன். மொத்தம் எத்தனை போட்டிகள் அதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 விளையாட்டுகள் வந்து இருக்குது. ஓகே. அடுத்து பாருங்க. ஸோ காமன்வெல்த் விளையாட்டு என்பது வெல்த்தை சேர்ந்த, அதாவது அந்த காமன்வெல்த்துக்கு கீழே வரக்கூடிய கண்ட்ரிஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்க எல்லாருக்குள்ளேயும் நடக்கக்கூடியது தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காமன்வெல்த் கேம்ஸ். ஃபர்ஸ்ட் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1930 கனடாவில் இருக்கக்கூடிய ஒண்டாரியாவில் வந்து இது வந்து நடந்துச்சு. ஸோ ஒண்டாரியாவில் இருக்கக்கூடிய ஹாமில்டனில் நடந்துச்சு. இவ்வளோ டீட்டெயில் வேண்டாம். ஃபர்ஸ்ட் இந்த காமன்வெல்த் கேம் எப்போ நடந்துச்சுன்னா 1930 கனடாவில் நடந்துச்சு. ஸோ இப்போ நடக்கக்கூடிய எடிஷன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23வது எடிஷன் வந்து நடக்குது. எங்கன்னா கிளாஸ்கோ, ஸ்காட்லாந்தில் நடக்குது. மொத்தம் எத்தனை விளையாட்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 விளையாட்டுகள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நேம் த renowned physicist and பத்மஸ்ரீ awardee who passed away in October 2024. அக்டோபர் 2024 காலமான புகழ்பெற்ற இயற்பியலாளர் மற்றும் பத்மஸ்ரீ விருது பெற்றவரின் பெயரை குறிப்பிடவும் கேட்டிருக்காங்க. யாருன்னா ரோஹிணி காட்போலே. ஓகேவா. ஸோ எக்ஸாமில் கேட்பாங்க. ரோஹிணி காட்போலே வந்து பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காரு. இவர் ரீசெண்டாக இறந்து போயிட்டாரு. ஸோ இவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இவர் யாருன்னா இவர் வந்து ஒரு இயற்பியலாளர், பிசிசிஸ்ட். ஓகேவா. நாம என்ன பண்ணியிருப்போம்னா அவரோட நேமை மட்டும் படிச்சுட்டு போயிருப்போம். ரோஹிணி காட்போலே அப்படின்னு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போயிருப்போம். அங்கே எக்ஸாமில் என்ன கேட்பாங்கன்னா ரோஹிணி காட்போலே வந்து இப்போ ரீசெண்டாக இறந்து போயிட்டாரு. அவர் யாரு? அவர் ஒரு ஆக்டரா, இல்லை டான்ஸரா, இல்லை அவர் வந்து ஒரு பிசிசிஸ்டா, அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா. அவர் ஒரு இயற்பியலாளர். ஓகே. கரெக்டாக அந்த கரண்ட் அஃபேர் படிக்கிறீங்கன்னா எல்லா பாயிண்ட்டையும் சேர்த்து படிச்சுக்கணும். ஓகே. ஸோ எங்கே இறந்து போயிட்டாருன்னா பெங்களூர், கர்நாடகாவில் வந்து அவர் இறந்து போயிருக்காரு. அவர் எங்கே பிறந்தாருன்னா மகாராஷ்டிராவில் பிறந்திருக்காரு. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. When is the United Nations Day annually observed across the globe to commemorate the day? The United Nations Charter entered into force in 1945. 1945 ஆண்டு ஐநா சாசனம் நடைமுறைக்கு வந்த தினத்தை நினைவு கூறும் வகையில் ஐக்கிய நாடுகள் தினம் ஆண்டுதோறும் உலகம் முழுவதும் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி எக்ஸாமில் கேட்டது. ஓகேவா. ஸோ யுனைடெட் நேஷன் டேனாலே October 24 தான். ஓகேவா. ஸோ யுனைடெட் நேஷன் டே எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா October 24. ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ அதோட தீம் என்ன அதுவும் பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் எ பெட்டர் ஃபியூச்சர் டுகெதர். எக்ஸாமில் யுனைடெட் நேஷன் டே எப்போ அப்படின்னு கேட்பாங்க. October 24. அதே மாதிரி இப்போ நடந்த யுனைடெட் நேஷன் டேயோட தீம் என்னன்னு கேட்பாங்க. கருப்பொருள் என்னன்னு கேட்பாங்க. பில்டிங் எ பெட்டர் ஃபியூச்சர் டுகெதர். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. So which of the following points are correct with respect to the approval of the Union Cabinet chaired by Prime Minister Narendra Modi on 24th October 2024? Okay. So என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. 24 அக்டோபர் 2024 அன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதலை பொறுத்தவரை பின்வரும் புள்ளிகளில் எது சரியானதுன்னு கேட்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த மத்திய அமைச்சரவையில் நடந்த அந்த பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ அதை வந்து எது கரெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அதில் இருக்கிறதுல அதாவது ஏதாவது ஒரு கொஸ்டின் மாதிரியும் கேட்பாங்க. ஓகேவா. ஸோ அந்த மத்திய அமைச்சரவையில் நடந்த அந்த ஒப்புதல்கள் பார்த்தீங்க அப்படின்னா த யூனியன் கேபினட் சேர்டு பை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. யூனியன் கேபினட் சேர்டு பை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஹேஸ் கிவன் அப்ரூவல் டு செட் அப் ₹1000 crore venture capital fund which will be dedicated to the space sector under the supervision of Indian National Space Program and Authorization Center. ஓகேவா. ஸோ எவ்வளோ ரூபாய் வந்து அந்த வென்ச்சூர் கேபிட்டலுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் செக்டருக்கு 1000 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஒன்லைனராகவும் கேட்கலாம். ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா the Cabinet Committee on Economic Affairs CCA Cabinet Committee on Economic Affairs has given approval to the implementation of the 2 railway projects of the Ministry of Railways with a total estimated cost of 6798 crore. இதுவும் கேட்கலாம். ஓகேவா. ஸோ இதையும் ஒன்லைனர் மாதிரி கேட்கலாம். அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸுக்கு அந்த 2 ரயில்வே ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு எவ்வளோ ரூபாய் வந்து அலோகேட் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. ஸோ 6798 கோடி ரூபாய் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. த யூனியன் கேபினட் ஹேஸ் அப்ரூவ்ட் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எ நியூ ரயில்வே லைன் லிங்கிங் த ஸ்டேட்ஸ் நியூ கேபிட்டல் அமராவதி ஆந்திர பிரதேஷ் வித் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ₹2245 crore in 5. ஓகேவா. ஸோ
4-5 crore ஓகேவா. ஸோ இதில் வந்து ஆந்திர பிரதேஷ்க்கு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க இதுவும் கேட்பாங்க ஓகேவா. ஸோ இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2245 கோடி ரூபாய். ஸோ இது அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை விண்வெளித்துறைக்கு வந்து எவ்வளோ ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென்ச்சூர் கேபிட்டலுக்கு 1000 crore வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ பொருளாதார விவரங்களுக்கான அமைச்சரவை குழு அதாவது கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா ரயில்வே அமைச்சகத்தோட 2 ப்ராஜெக்டை வந்து இது பண்ணுறதுக்காக 6798 கோடி ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. அதே மாதிரி ஆந்திர மாநிலத்தோட தலைநகரம் வந்து எல்லாருக்குமே தெரியும், ஆந்திராவோட கேபிட்டல் தான் அமராவதி. ஸோ அதில் அந்த புதிய ரயில் பாதை இணைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2245 கோடி ரூபாய் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ இதுவும் கேட்பாங்க ரீசெண்டாக எந்த ஸ்டேட்டுக்கு வந்து 2245 கோடி ரூபாய் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்க்கு ஓகேவா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஒன்லைனராகவும் கேட்கலாம், இல்லை இதை வந்து ஒரு ஆட் ஒன் அவுட் மாதிரியும் கேட்கலாம் ஓகேவா. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதாவது ஏதாவது ஒன்று மட்டும் தப்பாக கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இதுக்கு வந்து ஆந்திராவுக்கு கொடுத்தது வந்து 1245 கோடின்னு கூட எக்ஸாமில் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த ஆப்ஷன் ராங்குன்னு சூஸ் பண்ணலாம். எவ்வளோ கோடி ரூபாய்னா 2245 கோடி ரூபாய் ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹூ ஹாஸ் ரீசன்ட்லி லான்ச் இன்டர்நேஷனல் இன்கமிங் ஸ்பூஃப்டு கால்ஸ் ப்ரிவென்ஷன் சிஸ்டம் டு பிளாக் ஸ்பூஃப்டு இன்டர்நேஷனல் கால்ஸ் ஓகேவா. ஸோ சமீபத்தில் ஏமாற்றப்பட்ட சர்வதேச அந்த ஸ்பூஃப் கால்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இது அழைப்புகளை தடுக்க சர்வதேச ஏமாற்று அழைப்புகளை தடுக்கும் அமைப்பு யார் தொடங்கினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதி ஆதித்ய மாதவ்ராவ் சிந்தியா ஓகேவா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து உங்களுக்கு கேபினட் மினிஸ்டர்ஸோட நேம் எல்லாமே சொல்லும்போது ஃபஸ்ட் நேம் மட்டும் அந்த ஃபஸ்ட்டு நேமை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபுல்லாக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன். ஸோ யூனியன் மினிஸ்டர் ஜோதி ஆதித்யா, மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் ரீஜியன் ஓகேவா. ஸோ இந்த கொஸ்டினுக்கு இவர் தான் கொண்டு வந்தார் அப்படின்னு நீங்கள் படிக்க கூட வேண்டாம். ஸ்டாட்டிக் ஜிகேயில் யூனியன் மினிஸ்டர் யாருன்னு படிச்சிருப்பீங்க, அதில் மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு யாருன்னு படிச்சிருப்பீங்க, ஜோதி ஓகேவா. ஸோ ஜோதி ஆதித்யான்னு படிச்சிருப்பீங்க. அப்படி தானே நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே படிக்கும்போது படிச்சிருந்தோம். ஸோ அதை வச்சு இந்த கொஸ்டினை லிங்க் பண்ணிடலாம் அப்படி தானே. ஸோ ஏன்னா ஸ்பூஃப்டு கால்ஸ் அப்படிங்கும்போது கம்யூனிகேஷன் தான், மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் தான். அப்போ கம்யூனிகேஷன் மினிஸ்டர் தான் கொண்டு வந்திருப்பாரு. கம்யூனிகேஷனுக்கு மினிஸ்டர் யாரு, மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதி ஆதித்யா ஓகேவா. ஓகே. ஸோ அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்நேஷனல் இன்கமிங் ஸ்பூஃப்டு கால்ஸ் ப்ரிவென்ஷன் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே அப்படின்னும் கொஸ்டின் கேட்கலாம். எங்கன்னா நியூ டெல்லியில் வந்து ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் கண்ட்ரி ஹேஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் லிவிங் இன் பாவர்ட்டி இன் த வேர்ல்ட் வித் 234 மில்லியன் பீப்புள் ஆஸ் பர் த ரீசன்ட் ரிப்போர்ட் 2024 குளோபல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் ஓகே. ஸோ சமீபத்திய அறிக்கை 2024 உலகளவிய பரிமாண வறுமை குறியீட்டின்படி 234 மில்லியன் மக்களுடன் உலகில் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் வறுமையில் வாடும் நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான் ஓகேவா. ஸோ ரொம்ப மக்கள் அதிகமாக வறுமையில் வாடக்கூடிய நாடு அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க, யாரோட ரிப்போர்ட்டுன்னு எக்ஸாமில் கேட்பாங்க ஓகேவா. ஸோ யாரோட ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிஐயோட ரிப்போர்ட். எம்பிஐனா என்னன்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இவங்க ரிப்போர்ட் படி அதிகமான வறுமையில் வாடக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான் ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்க. விச் ஸ்டேட் ஹேஸ், ஸோ அந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணவங்க யாருன்னு எக்ஸாமில் கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா. ஸோ எந்த நாடுன்னு கேட்பாங்க. Which state has recently received a $241.3 million loan from the ADB to enhance the power distribution in the state ஓகேவா. ஸோ எக்ஸாமில் கொஸ்டின் கேட்பாங்க. எந்த ஸ்டேட் வந்து ஏடிபி கிட்ட இருந்து $241.3 மில்லியன் வந்து லோன் கொடுத்துருக்காங்க. ஏடிபி வந்து எந்த ஸ்டேட்டுக்கு 241.3 மில்லியன் லோன் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் டிஸ்ட்ரிபியூஷன் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எந்த ஸ்டேட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன பாயிண்ட் எல்லாம் நீங்கள் இது பண்ணணும்னா யாரு கொடுத்தாங்க, ஏடிபி ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஓகே, ஆசிய வளர்ச்சி வங்கின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க எந்த ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்காங்க, வெஸ்ட் பெங்காலுக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ரூபாய் கொடுத்துருக்காங்க, $241.3 மில்லியன் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்க, பவர் டிஸ்ட்ரிபியூஷன் ஓகேவா. ஸோ மாநிலத்தில் மின் விநியோகத்தை மேம்படுத்துவதற்கு எல்லா பாயிண்ட்டையுமே படிச்சுக்கணும். எக்ஸாமில் கேட்பாங்க யாரு கொடுத்தாங்க, யாருக்கு கொடுத்தாங்க, எவ்வளோ ரூபாய் கொடுத்தாங்க, எதுக்காக கொடுத்தாங்க, எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். எந்த மாநிலம் சமீபத்தில் மாநிலத்தில் மின் விநியோகத்தை மேம்படுத்துவதற்காக ஆசிய வளர்ச்சி வங்கியிடமிருந்து $241.3 மில்லியன் கடனை பெற்றுள்ளது. ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் ஓகே. ஸோ வெஸ்ட் பெங்காலோட கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த் போஸ். அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி. ஸோ வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய முக்கியமான டைகர் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா கோருமரா நேஷனல் பார்க்கு, ஜல்தப்பரா நேஷனல் பார்க்கு, நியோரா வேலி நேஷனல் பார்க்கு, சிங்கலீலா நேஷனல் பார்க்கு, சுந்தர்பன் காடுகள், அதே மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி வைல்ட் லைஃப்
சேஞ்சுரின்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்பரமரி வைல்ட் லைஃப் சேஞ்சுரி. ஸோ வைல்ட் லைஃப் சேஞ்சுரி கூட அவ்வளோவா நீங்கள் படிக்க வேண்டாம். இந்த நேஷனல் பார்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ராம்சர் சைட்ஸும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ராம்சர் சைட்ஸு. ஸோ சுந்தர்பன் வெட்லேண்ட் வந்து எங்கே இருக்குன்னு எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி ஈஸ்ட் கொல்கத்தா வெட்லேண்ட் வந்து எங்கே இருக்குது, இதுவும் எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே முக்கியமான கரண்ட் அஃபேர். இது போக இன்னும் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். இதோட பிடிஎஃப் எல்லாமே நாளைக்கு இல்லை நாளை கழிச்சுக்குள்ள பார்ட் 1 வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிரும். நான் கொடுக்க ஒவ்வொரு பார்ட்டும் நான் எப்போ கொடுக்குறேனோ அப்போவே படிச்சுட்டு நான் செகண்ட் பார்ட் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் பார்ட்டை தரவாக நீங்கள் படிச்சுக்கணும். ஏன்னா எல்லா கொஷினுமே ரொம்ப பார்த்து தேடி எடுத்து உங்களுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அந்த கொஷின் கரண்ட் அஃபேர் ப்ளஸ் அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகையும் கொடுத்துருப்பேன். அப்போ நீங்கள் ஒவ்வொரு கொஷினும் படிக்கும்போது ஸ்டாட்டிக் ஜிகையும் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும், கரண்ட் அஃபேரும் தெளிவாக படித்த மாதிரி இருக்கும். இப்போ நான் வீடியோவில் என்னெல்லாம் சொல்கிறேனோ, ஒரு கொஷின்னா அந்த கொஷினை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆன்சர் மட்டும் படிக்கக்கூடாது, கொஷினுக்குள்ளேயும் சில ஆன்சர் இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஏடிபி பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்காலுக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போ வெஸ்ட் பெங்காலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ரூபாய் கொடுத்துருந்தாங்க, ஸோ எதுக்காக கொடுத்துருந்தாங்க, அந்த மாதிரி படிக்கணும். அதே மாதிரி தான் ஒரு இன்ஸ்டியூட் ஏதாவது வருது, இல்லை ஏதாவது ஒரு கம்பெனி வருதுன்னா அந்த கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே, ஹெட் எங்கே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஷின்லலாம் ஆர்பிஐ வந்திருக்கு. அப்போ ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எது, ஸோ ஆர்பிஐயோட கவர்னர் யார், இது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கணும். அந்த ஸ்டாட்டிக் ஜிக்கையும் சேர்த்து அப்படி படிச்சுக்கணும். அதே மாதிரி தான் இந்த பிடிஎஃப்ல வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ நல்லா படிங்க. கண்டிப்பாக நாளை கழிச்சுக்குள்ளே பிடிஎஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவேன். ஸோ டோட்டலாக 8லேருந்து 10 பார்ட் வரும். இப்போதைக்கு என்னோட அப்ராக்சிமேட் கால்குலேஷன் படி இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை மட்டும் படித்தாலே போதும். கரண்ட் அஃபேருக்கு, ரயில்வேக்கு கண்டிப்பாக உங்களால் ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஏன்னா ரொம்ப பார்த்து எடுத்திருக்கேன். ஆனால் இந்த 8 பார்ட்டையும் படிக்கணும். லாஸ்ட் நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு உட்காந்து 8 பார்ட்டையும் நான் படிச்சிருவேனான்னு கேட்டிங்கன்னா படிக்க முடியாது. நான் ஒவ்வொரு பார்ட்டு முடிக்க நான் கொடுக்கும்போதே அந்த ஒவ்வொரு பார்ட்டையும் முடிச்சுட்டு அடுத்த செகண்ட் பார்ட் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் பார்ட் தரவாக இருக்கணும், தேர்ட் பார்ட் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் தரவாக இருக்கணும். இந்த மாதிரி கூடயே சேர்ந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் பற்றின பயம் இருக்காது. எக்ஸாமில் மேக்ஸ் ரீசனிங் கண்டிப்பாக இதுக்குள்ளே ஸ்ட்ராங் பண்ணியிருப்பீங்க. அது போக கரண்ட் அஃபேரும் ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு ஹிஸ்ட்ரி பாலிட்டியும் படிச்சிங்கன்னா டாப்பராகவே எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்கில் வரக்கூடிய எக்ஸாமை ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸு ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ன்னு மெசேஜ் அனுப்புங்க. ஏன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் உங்களுக்கு என்டிபிசிக்கான நியூ பேட்சும் இப்போ கொண்டு போயிட்டு இருக்கோம். டிசம்பர் 1 குரூப் டிக்கான ஒரு ஸ்பெஷல் பேட்ச் கொண்டு போக போகிறோம். ஏன்னா எவ்ரி வீக் உங்களை படிக்க வச்சு வாரத்தோட கடைசியில் டெஸ்ட்டும் இந்த பேட்சில் வந்து கொடுத்துருவோம். ஸோ இப்போவே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் தான். அதே மாதிரி உங்களுக்கு டெஸ்ட்டு மட்டும் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பருக்கே நீங்கள் ஐ வாண்ட் டு ஜாயின் என்டிபிசி டெஸ்ட் பேட்ச் இல்லை ஆர்பிஎஃபோட டெஸ்ட் பேட்ச்னா இந்த நம்பருக்கே ஆர்பிஎஃப் டெஸ்ட் பேட்ச்னு மெசேஜ் அனுப்புங்க. வேறு எதுவும் டவுட் இருக்குது, கிளாஸஸ் பற்றி டவுட் இருக்குது, இல்லை எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பற்றி டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். திருப்பியும் நாம் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.